ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு வந்து ஒரு தாறுமாறான எபிசோடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த எபிசோடு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கு முந்தின எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் திரும்ப பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு லைக் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அது மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்குள்ள போய் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஜப்பானில் இருக்கிற இந்த டென்ஷனை தான் காட்டுறாங்க. அந்த டென்ஷன் ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய டென்ஷன். எல்லாரும் ஆணு பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது டென்ஷன்னு சொல்லிட்டு. அப்புறம் அசோசியேஷன் பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அசோசியேஷன் பில்டிங்கில் 3 வெவ்வேறு கில்டு சேர்ந்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஓட்டோரிஜி கில்டுக்கு அதெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம தான் இதுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஜேஜு ஐஸ்லேண்ட் ரைட்லேருந்து மீந்து போன மிச்சம் 4 பேர் வருவானுங்க, தப்பிச்சு போயிடுச்சு வந்தவனுங்க. அவனுங்களை பார்த்துட்டு வந்துட்டானுங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கண்டிக்காத மாதிரி போவானுங்க. உடனே ஓட்டோரிஜின் டைம்லலாம் என்ன பேசுவானுங்க, இப்போ எப்படி பேசுகிறானுங்க பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 4 பேரும் பேசிட்டு சரி அப்படியே போய் மீட்டிங் ஹாலில் உட்காரானுங்க. அங்கே இருக்கிற எட்டோ பயங்கரமாக பிடிச்சிட்டு கத்துறான், என்னடா பண்ணுறீங்க இங்கே, அவ்வளோ பெரிய எசராங்க கேட் ஓப்பன் ஆயிருக்கீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, டேஷ் ஆடா பிடிங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அங்கே அந்த கோட்டேஜி பாஸும் என்ன சொல்கிறான், சார் நம்மகிட்ட அந்த அளவுக்கு எஸ்ராங் கண்டர்ஸ் இல்லை சார் அப்படின்னு. அங்கே இருக்கிற ஒரு வயசானவன் என்ன சொல்கிறான், உங்கள் வயசு தான் நாங்கள் ஜேஜு ஐஸ்லேண்ட் ரைட்லேயே தான் பார்த்தேமேடா அப்படின்னு. அங்கே இருக்கிற இன்னொருத்தன் வந்து டாமஸ் ஆண்ட்ரை கூப்பிடலாம்ல சார் ஹெல்ப்புக்கு அப்படின்னு. இன்னொருத்தன், என்னடா விளையாடுறியா, டாமஸ் ஆண்ட்ரை கூப்பிட்ற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கடா, இந்த நாட்டியை விற்ற கூட உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு. அப்போ இன்னொருத்தன் இருக்கான், யூரியா தான் கூப்பிடணும், அவன் எஸ்ராங்கை விட பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தன். அடுத்து ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து காரில் போகும்போது வச்சுட்டு இருக்கான், அந்த காதுநாள் டெம்பிள் கோவில் எப்போ திறக்கும் தெரியல, நான் போகிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணிட்டு வெளியே வருவோம். அங்கே சாக்கி போயிட்டு இருப்பா. சாக்கியை வந்து இவரு ஹீரோ பார்த்துட்டு பயந்து விட குறுக்கல போய் ஹீரோ பயங்கரமா, நான் உங்ககிட்ட பேசணும் சார் அப்படின்னு சொல்கிறா. சாக்கை என்ன விஷயம்னு கேட்டதுக்கு, எஸ்ராங் கீலர் என் கனவுல வந்தார், உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார்னோடனே சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, எஸ்ராங் கீலர் வந்து என் கனவுல வந்தார், அவர் என்ன சொன்னார், ஹீரோக்கு ஆபத்து, ஹீரோ வந்து அவருடைய பவர்னால் தான் அவருக்கு ஆபத்து வரும், அவருடைய ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அடுத்த சீன் அப்படியே சுவிட்ச் பண்ணி ஹீரோ வந்து டென்ஷனில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவை சொல்கிறான், இதுக்கப்புறம் எனக்கு இந்த பவரை பற்றி எந்த ஒரு லிமிட்டும் இல்லை, ஏன்னா என் ஷேடோ பவர் அதிகமாக இருக்குது, என்னால் என் ஷேடோஸ் எங்கே இருக்கோ அதுங்க என்ன பார்க்குதோ அதை என்னால் இங்கேருந்தே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே பெரு டிவி பார்க்குறத காட்டுறாங்க. பெரு டிவி பார்க்குறது காட்டுறாங்க. அப்படியே பார்த்தா அடுத்த சீனில் அவங்க அம்மா காய்கறி கடையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து சேர்மன்ஸ் எல்லாம் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாகை குளிக்கிறத பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு உடனே ஷாக் ஆகிட்டு நான் அதை பார்த்துருக்கவே கூடாதுரா எப்பா அப்படின்றாரு. அப்படியே பேசிட்டு ஹீரோவும் ரஞ்சனை விட்டு வெளியே போயிடுவாங்க. அங்கே அப்படியே ஜப்பான் எஸ்ராங் கண்ட்ரஸ்லாம் சேர்ந்து அந்த யூரி கிட்ட போய் ஹெல்ப் கேட்பானுங்க, இந்த மாதிரி ஜப்பானில் எஸ்ராங் கண்ட்ரஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த டென்ஷன் பிரேக் ஆகிடக்கூடாது, நீங்கள் வந்து அந்த டென்ஷனை சீல் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் மக்கள் எல்லாம் வெளியேற்றிடுவோம் அப்படின்னு அவன் கேட்டவுடனே அதுக்கு அந்த யூரி சொல்கிறான், அட பாவத்தை, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, விடு நம்ம தான், நீ என்ன பண்ணுற, ஒரு 3.5 மில்லியன் தர, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 மில்லியன் தான் போதும், நான் வந்து பார்த்துக்கிறேன், நம்ம தான் அப்படின்னு. அவன் ஷாக் ஆகிடுவான், என்னையா கேட்குற, 10 மில்லியனாக கேட்குற ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, அட பாவத்தை, நான் என்ன டாமஸ் ஆண்ட்ரே மாதிரி 10 டில்லியனாக கேட்டேன், 10 மில்லியன் தான்டா கேட்டேன், அதுக்கேண்டா இப்படி பண்ணுற, நீ என்ன காலில் வந்து கெஞ்சினாலும் சரி 10 மில்லியன் கொடுத்தா தான் ஒரு நாளைக்கு வருவேன் நான், நம்ம தான் இங்கே நம்ம தான் அப்படின்னு. எல்லாம் வாயை பொழுந்துன்னு பார்ப்பானுங்களா, அவன் 10 மில்லியன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நான் ஒரு பிரேமா காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2 எஸ்ராங்கிறேன் அப்படியே பிடிச்சி வச்சிருவான். அவன் கை பவர் வச்சு அவன் கையில் ஒரு மேஜிக் பவர் மாதிரி வச்சு பிடிச்சி வச்ச உடனே அவனுக்கு 2 பேரால் அசைய முடியாது. இவன் பார்த்துட்டு இப்போ ஓகேவா இப்போ சொல்லு நம்ம தான் அப்படின்னு உடனே அவன் சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஷூவை மாட்டிட்டு காட்டன் டெம்பிளுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அம்மா வந்து பின்னாடி, சின்வு உன்னை பற்றி நான் கவலைப்பட வேணால, நீ வந்துருவல்ல அப்படின்னு. அம்மா நான் வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 11 செகண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்னு போயிட்டு அங்கே ஸ்கூலில் நின்றுவான். எங்கடான்னு பார்த்தா அந்த ஸ்கூலில் தான் அந்த டென்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு, காட்டன் டெம்பிள் டென்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே வந்து ஜின்வு பட்டுன்னு வந்துடும். அங்கே வந்து கண்ணாடி போட்ட பொண்ணு தான் அங்கே கை காட்டி நிறுத்தும். சார் எங்கே சார் போகிறீங்க, இந்த இடத்துக்குள்ள நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. ஹீரோ வந்து விலக்கிடுவான். பார்த்துட்டு சார் நீங்களா சார், நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோ உடனே, என்ன இங்கே இந்த டென்ஷன் ஓப்பன் எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ன உடனே அந்த பொண்ணு வந்து, சார் 3 நாள் ஆச்சா, அப்பயே எனக்கு இப்போ வர சொல்லிச்சு, என்ன நடக்குதுங்க இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை, உள்ளே யாருனா போயிருக்காங்களா, ஆமாம் சார் இப்போ தான் போனாங்க, அப்படியே அவங்க உயிருக்கு ஆபத்து, இந்த ரைடு உடனே கேன்சல் பண்ணோம், நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே பார்த்தா எல்லா டிமென்ஸையும் கொண்டு அவனுக்கு போய் கேட்டாக நிற்கிறானுங்க. கேட் ஓப்பன் ஆகிடல, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ ஹீரோ போய் பின்னாடி நின்றுட்டு, நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான இடம், உயிருக்கு ஆபத்து, நீங்கள் ஒழுங்காக வெளியே போங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த கேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு போய் போட்டு அந்த கேட்டை திறப்பான். அதுக்கு உடனே அங்கே இருக்கிற ஒருத்தன், டிராகன் கேட்டு தான் சார் இந்த கேட்டை வாங்கியிருக்கு, இங்கே நாங்கள் தான் ரைட் போவோம், நீங்கள் எஸ்ராங்கராக இருந்தால் கூட உங்கள் பேச்சு கேட்க முடியாது, நாங்கள் தான் ரைட் போவோம் அப்படின்னு சொன்னோம். ஓ சரி ஓகே போங்க, நான் என்ன வேணும் நான் சொல்ல போகிறேன், நான் தடுக்க மாட்டேன், நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிற ஒருத்தன் வந்து சரி ஓகே நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போய் காலை வைப்பான். உடனே ராங் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று வெட்ட வரும் பாருங்க. ஹீரோ புசுக்குன்னு பிடிச்சி பின்னாடி ஏற்றுருவான், இல்லைன்னா அவன் கதை ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டு இருக்கும்.
அது சும்மா அப்படி வீசிட்டு அப்படியே வெளியே பார்க்கும். டெரராக இருக்கும் அந்த டேஷு. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்லுவான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உள்ளே இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்குது, போனீங்கன்னா செத்துருவீங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளு, வெளியே இருக்கிற எல்லாருக்கும் போய் டபுள் டென்ஷன் திருப்பி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தாக உள்ளே போயிடுவான். உள்ளே போய் பார்த்தா கதவெல்லாம் சாத்திரும், விளக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். அங்கே இந்த டேச்சுவெல்லாம் இருக்கும். ஹீரோ சொல்லுவான், இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே திருப்பி வர வச்சு. ஆனால் அப்போ இருந்த ஜின்வு வேற, இப்போ இருக்கிற ஜின்வு வேற. இந்த சண்டை பயங்கரமாக தான் இருக்க போகுது. இங்கே இருக்கிற சிலைக்கெல்லாம் உயிர் இருக்குது. இதுங்களெல்லாம் பப்பட்ஸ் மாதிரி கட்டுப்படுத்துகிற மியூசிஷியன் இங்கே தான் இருக்கான். நீ தானே அந்த மியூசிஷியன், பேச போறியா இல்லை பொத்திட்டு நிற்க போறியாடா அப்படின்றான் ஹீரோ. உடனே அது அங்கே இருக்கிற டேச்சுவோ, ஒரு வழியா நீ இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கர டெரராக கேட்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோடில் தான் நிஜமான சோலோ லெவலிங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு தாறுமாறான ஃபைட்டோட என்னடா நடக்குது, இந்த சிஸ்டம் எப்படி உருவாச்சு, என்ன ஏதுன்னு மொத்த ஹிஸ்ட்ரியும் அடுத்த எபிசோடில் தான் வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுடைய பர்சனல் அனிமி எந்த அனிமி ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. அடுத்த அனிமியாக அதை கூட பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.